நேற்று சிஎஸ்கேக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சு சேப்பாக் கிரவுண்டில் நடந்துச்சு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் 2 லாஸ்க்கு அப்புறம் வந்தாங்க. பட் நேற்று வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பவர் பிளேயில் அதிரடியாக வழக்கம் போல் சுனில் நரேன் தொடங்கிட்டார். பட் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்தார் துஷார் தேஷ்பாண்டே. ஸ்பில் சால்ட் வந்து 0க்கே அவுட் ஆகிட்டார். இருந்தாலும் நரேன் கண்டினியூ பண்ணி சூப்பராக விளையாண்டார். ரகுவன்ஷியும் சூப்பராக விளையாண்டார். ரெண்டு பேருமே பவர் பிளேயில் 56 ரன் அடித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜா வந்தார் பவர் பிளேக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் விக்கெட்ஸே வர ஆரம்பிச்சிச்சு. ஜடேஜா 3 விக்கெட் எடுத்தார். 18 ரன் மட்டும்தான் கொடுத்துருந்தாரு. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் நேற்று. அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டேவும் 2 விக்கெட் எடுத்தார். முக்கியமாக ரிங்கு சிங் விக்கெட் எடுத்தார். ஆண்ட்ரே ரசல் கடைசியில் வந்து 2-3 சிக்ஸ் அடித்தாலும் ஸ்கோர் பெருசாக வரல. 137 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் இந்த மேட்சை ஈஸியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் சேஸ் பண்ணிட்டாங்க. ருத்ராஜ் கைக்வாட் அண்டு டேரியல் மிச்சல் 2 பேருமே சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனாக தன்னோட ஃபஸ்ட்டு 50 அடிச்சிருக்காரு ஐபிஎல்லில். பட் ரொம்பவே முக்கியமான விஷயம், நேற்று தலை ஃபஸ்ட் டைம் சேப்பாக்கில் இந்த வருஷம் இறங்கினார். 2024 ஐபிஎல்லில் இதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. சேப்பாக்கில் பேட்டிங்க்கு வராரு. ஸோ க்ரௌடு எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அலர்னுச்சு கிரவுண்டு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தலை இறங்கும் போது 2-3 ரன் தான் தேவை. ஸோ 2 தான் அடித்தார். 2 ரன் அடித்தார். பட் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சீன்ஸ் தான் ரொம்ப வைரலாக போய்கிட்டுருக்கு இன்டர்நெட்டில். ஏன்னா கௌதம் கம்பீர் சிரிச்சுக்கிட்டே தோனி வந்து கட்டி பிடிச்சாரு. தோனியும் கம்பீர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசினார். அதே மாதிரி தலை என்ட்ரி அப்போ ஆண்ட்ரே ரசல் பண்ணது இன்னும் வைரலாக போயிட்டுருக்கு இன்டர்நெட்டில். சவுண்டுக்கு தாங்க முடியாமல் காதை பொத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்ட்ரே ரசலும் வந்து தலை தோனிக்கிட்ட பேசினார். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ரசிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நேற்று மேட்ச் சூப்பராக போச்சு. இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.